தளபதி வந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்களுடைய நலனுக்காக யோசித்து செய்கிற ஒரு மனுஷன். அரசியல் கட்சி தலைவராக என்றைக்குமே அவர் வெற்றி பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. அவர் நல்லது தான் என்றைக்குமே மக்களுக்கு செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்கு. 2026 கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு அவருக்கு தான். அரசியல் தலைவராக வந்து இந்த வருஷம் பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு படிப்புக்காக மேல் உதவி செய்கிறாரு. அது எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. மற்ற கட்சி எதுவும் பண்ணாமல் டிவிக்கே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். என் பேர் சிவரஞ்சன். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 535 மார்க் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து தளபதி கையால் அவார்டு வாங்க போறீங்க. எப்படி பார்க்குறீங்க? எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு 3 வருஷமாக தொடர்ந்து அவார்டு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வாங்க போகிறீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இது எனக்கு செகண்ட் டைமு. தளபதி வந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்களுடைய நலனுக்காக யோசித்து செய்கிற ஒரு மனுஷன். அவர் வந்து இப்படி ஒரு இந்த 3 இயர்ஸாக இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறது, இந்த எஜுகேஷன் பாதையில் போயிட்டுருக்க எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த அவர் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு. அவர் இனிமேலும் செய்யணும் கண்டிப்பாக. ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் எப்படி பார்க்குறீங்க? அரசியல் கட்சி தலைவராக என்றைக்குமே அவர் வெற்றி பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. அவர் நல்லது தான் என்றைக்குமே மக்களுக்கு செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்குது. 2026 கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு அவருக்கு தான். எத்தனாவது படிச்சிருக்கீங்க? எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க? அதை சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்துருக்கீங்க? நான் சென்னையிலேருந்து தான் வந்திருக்கேன். என் பேர் கஜேஸ்வரி பாலா. நான் 10th 483 வரைஞ்சிருக்கேன். இப்போ விஜய் சாரை பார்க்க போகிறீங்கல்ல, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கீங்க? இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரெகலேஷன். விஜய் சார் பார்க்கறது ரொம்ப ஆசை. ஓகே, அவங்க வந்து இந்த எஜுகேஷனுக்காக இந்த மாதிரி ஒரு 3 இயர்ஸாக அவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அவங்க பார்க்கணும் ரொம்ப எக்ஸைட்டடாக நல்லா படிக்கிறதுக்கு இதாக இருக்குது, ஆர்வமாக இருக்குது. அதனாலே எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க இப்போ? ரொம்ப எக்ஸைட்டடாக. ஓகே, தேங்க்யூ. பிரதர், நீங்கள் உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து வரீங்க, என்ன ஸ்டாண்டர்டு, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நந்தீஷ். நான் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர்லேருந்து வரேன். நான் வந்து 10வது படிக்கிறேன். நான் வந்து 10வதுல 471 மார்க் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ முதல் தடவையாக நீங்கள் வந்து அவர் மீட் பண்ண போகிறீங்க. அவங்க வந்து உங்களுக்கு கௌரவிக்க போகிறாங்க. விஜய், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன பேச போகிறீங்க? அவர்கிட்ட ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா உங்களுக்கு? அவர்கிட்ட பேசுகிறது கொஞ்சம் இருக்குது. எனக்கு முறையாக அவரை மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர்கிட்ட கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் இருக்குது. ஓகே, இப்போ தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக பள்ளிகளில் அரசு பொதுத் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்கிற மாணவர்களை கூப்பிட்டு கௌரவிக்கிறாங்க. வேற எந்த அரசியல் தலைவர்களும் பண்ணாத ஒன்று. இதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் தலைவராக விஜய் எப்படி பார்க்குறீங்க? அரசியல் தலைவராக விஜய் பார்க்குறேன். நான் நடிகராக அவரை நல்லா இதாக பார்க்குறேன். நல்லா ஆக்ட் பண்ணுறாரு. அதனால் நடிகராக பார்க்குறேன். அரசியல் தலைவராக வந்து இந்த வருஷம் பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு படிப்புக்காக மேல் உதவி செய்கிறாரு. அது எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. நான் திண்டுக்கல் மாவட்டம். என் பேர் சஞ்சய் மல்லையா. நான் வந்து 10th வந்து 481 மார்க் எடுத்திருக்கேன். 3 வருஷமாக வந்து விஜய் வந்து இந்த கல்வி விருதுகள் வழங்கல் இது உங்களுக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது? நேரில் பார்க்க போகிறீங்க, எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ நான் விஜய் ஃபேன் தான், அதனால் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஓகே, அரசியல் கட்சி தலைவராக விஜய் எப்படி பார்க்குறீங்க? நல்ல எந்த கட்சி தலைவர்களும் பண்ணாத மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப நல்ல விஷயம். மற்ற கட்சி எதுவும் பண்ணாமல் டிவிக்கே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது நினச்சிக்கலாம், நீங்கள் ஒரு விஜய் ஃபேன் சொல்கிறீங்களா, நம்ம வந்து இந்த மார்க் எடுத்து அவர் கையால் அவார்டு வாங்கலாம் அப்படி ஏதாவது நினச்சிங்களா? நான் நினச்சிட்டேன். கண்டிப்பாக நினச்சா 10th ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் நினச்சேன். ஓகே, அதனால் இப்போ அவார்டு வாங்க போகிறீங்க. என் பேர் ஸ்வேதா. நான் பல்லாவரத்துலேருந்து வரேன். எந்த ஸ்டாண்டர்டு, எவ்வளோ மார்க்? 12th 597 எடுத்திருக்கேன். ஓகே, எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப ஆர்வம். ஓகே, இப்போ ஸ்கூலில் எஜுகேஷனுக்காக இந்த அவார்ட்ஸ் 3rd இயராக கண்டினியூஸாக கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்டாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் நிதிஷ். நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். நான் வந்து 511 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து விஜய் கிட்ட இங்கே அவார்டு வாங்குறது நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது வந்து நான் ஃபர்ஸ்ட் கனவாகவே இருந்துச்சு. இப்போ அந்த கனவு நினைவாக போகுதுன்னு எனக்கு ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப பூரிப்பாக இருக்குது. அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ. இப்போ தொடர்ந்து எஜுகேஷன் அவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்கல்ல, எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணுறதுக்கு
எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறேன். இதே மாதிரி ரொம்ப நிறைய நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்து நல்லா மேலே வருவாங்கன்றது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி இன்னும் நிறைய நடக்கணும்னு ஆசைப்படுறேன். எழுதுறதுக்கு முன்னாடி நினைச்சீங்களா அந்த மாதிரி நம்ம இது மாதிரி மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி நான் நினைக்கல. ஆனால் இந்த மாதிரி நடக்கிறது ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த கனவு மறுபடியும் நினைவாயிருக்கு. என் பேர் மோனிகா, நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் 10th 500க்கு 491 எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ விஜய்க்கு அவார்டு வாங்க போறது, அவங்க பண்ற இந்த இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு விஜய் பார்க்க போகிறேன்னு நினைக்கிறதுல. ஓகே, எஜுகேஷனுக்காக ஒரு 3 வருஷமா தொடர்ந்து அவார்டு கொடுத்துட்டு இருக்காங்க, வேற யாரும் பண்ணாங்க. இது எப்படி இருக்கு? ஒரு ஸ்டூடெண்டா எப்படி இருக்கு? ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.